Hi, my dear beautiful peoples. ஒரு தகவல் அது என்னன்னா பார்த்தீங்கன்னா, என் வீடியோ வந்துட்டு 35 35 வயசுலேருந்து 44 வயசு, 45 வயதில இருந்து 55 வயது, 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள். அது ஒரு அந்த 35 வயது சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து 25% பீப்பிள்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஒரு 21% பீப்பிள்ஸ். அது அப்படி இப்படி தான் என்னுடைய வீடியோக்கள் வந்து மக்கள் பார்க்குறாங்க. ஸோ அமெரிக்காவில வந்து 750 பேர் பார்க்குறாங்க அமெரிக்காவுல. இப்போது நான் எத சொல்ல வரேன்னா, 35 வயதுக்கு கீழே இருக்கிற சிறு பிள்ளைகள் என் வீடியோ பார்க்குறதில்ல. அதனால வந்து நான் வன்மையா பேசுறது, செக்ஸா பேசுறது, இன்னும் சில நேரங்கள்ல வந்து கடுமையா, கோவமா அந்த மாரிலாம் பேசுறேன்ல, சின்ன பிள்ளைகளை பாதிக்கவே பாதிக்காது. இன்னொரு விஷயம் பத்தி சொல்லப் போறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி வர அடுத்த வீடியோ கொஞ்சம் பாருங்களேன். பீப்பிள்ஸ் போன வீடியோல அந்த வீடியோ தொடர்ச்சி தான். இப்போ வியூவர்ஸ் என் வீடியோலாம் பார்க்குறவங்க பத்தி சொன்னேன்ல. தமிழ்நாட்டவர்கள் 1% பேர் கூட என் வீடியோ பார்க்கறதில்ல. ரைட்டா? எல்லாம் நார்த் இண்டியன்ஸ் வேறு 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 வேறு. தட் மீன்ஸ் தமிழே தெரியாதவர்கள். ரொம்ப பேர் என்னுடைய தமிழே தெரியாதவர்கள் தமிழ்ல நான் பேசுறத கேட்குறாங்க. தமிழ நல்லா 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 அவன் ஆம்பளை தானே, புள்ள பார்க்க அவனால முடியாது. நல்லா தொப்பியை இவ்வளோ பெருசாக ஆக்கிக்கிட்டு என்ன தெரியுமா பண்ணுவான், பொம்பளைங்க இருக்கிறதுல சின்ன பார்ப்பாங்க. அதுலேருந்து கிளவி வரைக்கும் எல்லாருக்கும் தொப்பையை உருவாக்கிட்டான். புள்ளைய கொத்துருவாங்க புறம்போக்கு. அவனை இவ்வளோ கேவலமாக பேசுகிறேன். அவங்க ரோசங்க சம்மானங்க நான் சூடு சொன்னேன் தான் இருக்குனீங்க. இந்த ஜென்மத்துக்கு இது இல்லாதவன் இவன் தான். ஆமாம், ஐ டோல் யூ பீப்புள்ஸ் மோர் தென் எவ்வளோ 9 வருஷம் ஆமாம் யூடியூபர். சரித்திரங்களை படிக்காதீர்கள், அது ஒரு ரத்த சாக்கடை சொல்வேன். ஒரு 5000 இயர்ஸ் கடந்த 5000 ஆண்டுகள் சரித்திரம் என்னுடைய விரல் நுனிகள். அதுக்காக படிக்காதீங்க. ஆமாம், புராணங்கள் படித்து பொழுத போக்காதீங்க. நேற்றையும் யோசிக்காதீங்க, நாளைக்கும் யோசிக்காதீங்க. இன்றைக்கி வேலைக்கு போங்க, இன்றைக்கி உழைங்க, இன்றைக்கி உண்மையாக இருங்க, இன்றைக்கி சாப்பாடு, இன்றைக்கி ஸ்டைல், இன்றைக்கி ட்ரெஸ். அதை மட்டும் பாருங்கன்னு நான் சொல்வேன். புரியுதுங்களா? ஏங்க 5000 வீடியோ மேலேங்க நான் ஸ்போக்கன் இங்கிலீஷ் போட்டிருக்கேன். இவ்வளோ பேர் அமெரிக்காவில் இருக்கிறவன் என் தமிழ் படிக்கிறான். இங்கே இருக்கிற நாய் ஆங்கிலத்தை போய் தமிழில் எழுதுது கேவலமாக இல்லை? நாயும் பூனையும் உடலுறவு வச்சுக்கிட்டா எப்படி இருக்கலாம்? அப்படி இருக்குங்க. இவனுக்கு டைப் பண்ணுறீங்க, டைப்பிங் இப்படி அடி. ஏடா ஆங்கிலத்தை கொலை பண்ணுறீங்க? ஒன்று ஆங்கிலம் படி, அதை டவுன்லோட் பண்ணு. அதுக்கப்புறம் நம்ம ஹலோன்றதை தமிழில் போய் இங்கிலீஷில் எழுதுகிறோம். பீப்பிள்ஸ், நீங்கள் நம்புவீங்களா நம்ப மாட்டிங்களா எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு சேனல்லேருந்து ஒரு ஒரு இமெயில் வந்தது. எப்பா என்னப்பா எல்லா சேனல்லையும் வியூஸ் கம்மியாக போயிடுச்சுப்பா. இந்த தொப்புள் காட்டுறவங்க, தொப்புளில் ஆம்லேட் போடுறது, பம்பரம் விடுறது, டான்ஸ் போடுறது, டிக்டாக் பண்ணுறவங்களாம் காணாமல் போயிட்டாங்கப்பா. இப்படியே நீ பண்ணிட்டு இருந்தாங்க எப்படிப்பா சேனல் நடத்துவோம்? இவனுங்க அந்த தொப்புளில் பம்பரம் போடுறது, அவுத்து காட்டுறது, மூத்திரம் விடுறதெல்லாம் போட்டதெல்லாம்ப்பா சின்ன பசங்க பார்ப்பாங்க. நாங்களும் 10 ரூபா சம்பாதிக்க முடியும் ஆடு கீடு போட்டு அப்படி சொன்னாங்க. எனக்கு ஃபீலிங் தான், என்னடா நம்ம எல்லாரும் வயிற்றுல அடுகிறோமோ. சேனலே வந்து அது மாதிரி சொல்லும்போது நான் என்ன பண்ணுவேன்? ஆமாம், அந்த மாதிரி. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த சிசி கேமராலாம் சொல்லுவான் ஊர் பூரா, வீட்டுக்கு பூரா எங்கே பார்த்தாலும் வேலை செய்யாது. யான் பாஸ்கோ பிக் பாஸ் கேமரா விட பயங்கரமான கேமரா வச்சுன்னுக்கிறேன். பீப்பிள்ஸ், நான் எப்பவுமே சரி ஆதாரம் இல்லாமல் பேச மாட்டேன். சும்மா அடிச்சுனே போவேன் நிறைய சரித்திரத்தை. சில டவுட் என்ன அவங்க கூகுளில் போய்ட்டு நோட்ஸ் எடுத்து சொல்வேன். சரி, நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த சினிமா சினிமானா வந்து ஒரு பேசிக்காக நான் ஒரு சினிமாக்காரன் எல்லாருக்கும் தெரியும். அவசே 18 வருஷம் நான் அது உள்ள இருந்தேன். அது கூட சொல்லுவேன், ராமன் கூட 14 வருஷம் தான் காட்டில் இருந்தார். நான் கேவலமான சினிமா, அதாவது அந்த உலகத்தில் தூரத்துலேருந்து பார்க்குறவனுக்கு அது ஒரு பெரிய வைர கோபுரம் மாதிரி இருக்கும், தங்க கோபுரம் மாதிரி இருக்கும், முன்னு. ஆனால் சாக்கடை, புண்ணு, சொறி, சரங்கு, புழு, பூச்சி, வைரஸ் எல்லாம் நிறைந்தது தான் அந்த சினிமா துறை. படித்தவங்க இருக்க மாட்டானே பாரு. அவன் சாராய காசுலாம் அல்ல கை கட்சிக்காரன் பின்னாடி அவனாலே சினிமா எடுக்கிறான். 10 பேனர் கம்பெனி இருக்கும் அந்த காலத்துல இருந்து வாழறியும். 100 படம் இருக்கிறான் வருஷத்துக்கு. அப்போ மீதி 99% யார்? திருட்டு ராஸ்கல்ஸ், திருட்டு பயிலையா. அந்த எடுக்கு அப்படி சினிமா படத்தை எட்டு என்னையா பிடுங்குறான், கணக்கு காட்டுறான், ஒயிட் மொழியாகிறாரோ. பேப்பர் சினிமாவை நான் தான் வெறுத்துட்டு வெளியே வந்தேன். ரைட்டா? எனக்கு பிடிக்கல. எம்ஜிஆர் வாழ்ந்த ஒரு சினிமா. பாரதி ராஜா, அவர் பேர் என்ன, பாக்கியராஜா, ஒரு தடவை எம்ஜிஆர் கூப்பிட்டு அந்த முந்தான மூச்சு படமா
பார் இந்த மாதிரி படம்லாம் பண்ணுற வேலை வச்சுக்காதுன்னு சொல்லி மிரட்டியிருக்காரு. எனக்கு தெரியும். நீ பாக்கியராஜ் உயிரோடு தான் இருக்காரு. யாராவது போய் கிடைக்கும். அதே மாதிரி நான் 18 வருடம் சினிமாவில் எல்லாமே இருந்தேன். டான்ஸ் மாஸ்டராக இருந்தேன், காப்பி ரைட்டராக இருந்தேன், ஸ்கிரிப்ட் ரைட்டர் இருந்தேன், கதை சொல்லுவேன், ப்ராம்ப்ட் பண்ணுவேன், நடிகர்களுக்கு போயிட்டு ப்ராம்ப்ட் பண்ணுவேன். ஏகப்பட்ட விஷயம் ஆகிடும். வாட் இஸ் ஸ்பீக் அப் தட் நான்சென்ஸ் ரைட். எனக்கு அதை பற்றி பேச விருப்பம் இல்லை, டென்ஷன் ஆகிடும். அப்புறம் நான் எனக்கு பிடிக்கல, அந்த இழவு எனக்கு பிடிக்கல, அந்த கருமை எனக்கு பிடிக்கல. அதுதான் சொன்னல, போய் பேசுகிறவன் ஏமாத்துறவன் திறமைசாலி அங்கே இருக்க முடியாது, இருக்க மாட்டான். வெளியே வந்துடுவான். அது ஒரு சொன்னல ஒரு சாக்கடையில் போய் அதெல்லாம் இருப்பான். நான் ஒரு அசிங்கத்து நல்ல எம்ஜி ராமச்சந்திரன் போட்ட நல்ல கருத்து சொல்கிறவன் எப்படியா சினிமாக்குள்ளே இருப்பான்? அங்கே இருக்கிறவெல்லாம் பீத்துன்றவன். பீப்புள்ஸ் நீங்கள் கருப்பாட்டு இருப்பீங்க. கெட்ட பின் பட்டணம் போ. இப்போ பாருங்கள், இந்த வாட்டர் கலர் பாருங்கள். இந்த வாட்டர் இது விழுப்புரம் போல் இருக்குது. இந்த வாட்டர் கலர் பாருங்கள், ஒரு மாதிரி ஓடுது. இந்த ஒரு மாதிரி கலராக இருக்குல்ல. இது அது நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரையை கடந்தும் ஒளி இழக்காமல் பெஞ்சல் புயல் கோர தாண்டவம். விழுப்புரம் புதுச்சேரியில் விடிய மழை, ஆயிரக்கணக்கான வீடுகளை வெள்ளம் சூழ்ந்தது. மீட்பு பணியில் ராணுவ வீரர்கள். ஸோ அந்த வாட்டர் கலர் ஏன் அப்படி இருக்குது நான் கேட்டதுக்கு ஒருத்தர் சொன்னார், ஏங்க இதாங்க ரியல் உண்மை நீர் இது தானே. அப்போது சென்னையில் இருக்கிற வாட்டர் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணங்கரையில் இருக்கும். அதெல்லாம் காவா வாட்டர். ஸோ எல்லோரும் காவாயில் தான் வீடு கட்டின்னு இருக்கான். ஸோ கட்டப்பின் பட்டணம் போ. இந்த கட்டில் போன அந்த பட்டணத்தில் இருக்கிறோம் எல்லாம் கிராமத்துக்கு போ. ஏன்னா கிராமம் இதை விட மோசமாக கெட்டுப்போச்சு. ஓகே பீப்புள்ஸ், இப்போ யாரையும் குறை சொல்வது? சினிமாக்காரரையா, அரசியல்வாதியா, அல்லது மக்களையா? மக்களை தான் குறை சொல்ல வேண்டும். நிலைக்கு காரணம் மக்கள் தான் தலைவன் என்று சொல்லி தகாதவர்களையா ரஜினிகாந்த் சம்மா கிராஃபிக்ஸ் பார்த்து நடிக்கிறத கை காட்டுறான், கட்டோடு வைக்கிறான், அப்பா அம்மா காலில் விழற மாட்டான், அப்பா அம்மாவுக்கு சோறு போட மாட்டான். யார் ரஜினிகாந்த், யார் கமலஹாசன், யார் விஜய்? ஏன்னா அவங்களாம் எம்ஜிஆரா? எம்ஜிஆருக்கு நீ வணங்கினான்னு அது வேறு விஷயம். இவங்கெல்லாம் யார்? இவங்களுக்கெல்லாம் கட்டு விட்டு வைக்கிற, கரண்ட்டில் காக்கா மாதிரி கரண்ட்டில் ஷாக் அடிச்சு சாப்பிட்ற. அசிங்கமாக இல்லை. பின்ன உங்களை முட்டாளுன்னு சொல்லாமல் என்ன சொல்லுவாயோ? அப்பா அம்மாவை காப்பாற்றியா? அப்பா அம்மாவை போய் பாரியா? அப்பா அம்மா உனக்கு தான் தப்பாக நீ காசு செலவு பண்ணுன்னு போய் தன்னுடைய ஓட்டு உரிமையை குவார்ட்டருக்கு பிரியாணிக்கு விற்று அந்த காசை கொண்டு உன்னை ஸ்கூலில் சேர்க்குறான். பாவம். இதெல்லாம் பண்ணாத பிள்ளைங்கள, சின்ன பிள்ளைங்கள எல்லாம் பாவம். அடுத்த வீடியோ பாரு. பீப்புள்ஸ், வியூவர்ஸ், சில்ட்ரன்ஸ், எது எப்படியோ இங்கே இந்த அசிஸ்டன்ட் சொல்கிறாங்கல்ல, எந்த துறையை எடுத்துங்க. இப்போ சினிமா எடுத்துக்கங்களா, புரியும் ஈஸியாக. இப்போ அந்த அசிஸ்டன்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, பாவம். காலங்காலத்தில் 4 மணிக்கு ஏந்திருப்பான். ஒரு இந்த போஸ்ட்டு அந்த இந்த யூனிட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த இதெல்லாம் தூக்கிட்டு போவாங்க பாரு, லைட்டு, ஜூனியர், சீனியர், அந்த அப்புறம் அந்த ஓடுது ரிஃப்ளெக்டர்ஸ், இதெல்லாம் தூக்கின்னு மலை மேலாம் காலையில் 4 மணிக்கு ஏஞ்சிட்டு ராத்திரி கடைசியாக அவன் தூங்குவான். எல்லோருக்கும் அவன் தான் சோறாக்கிலாம் கொடுப்பான். அந்த மாதிரி உள்ளவருக்கு வேலைக்கு போகாதீர்கள். அவனுடைய சம்பளம் ரொம்ப பாவம். ஏன்னா மயிரின் மெடிகம் பிடுங்குறான். அவனுக்கு அவ்வளோ சம்பளம். இவன் இல்லைன்னா அவன் இல்லை. இவன் இல்லைன்னா எவனுமே இல்லை. சினிமா டைரக்டர் மயிர் மண்ணாங்கடி லோத்துக்கு மியூசிக் எல்லாம் திருட்டு பசங்க காப்பி அடிச்சு பண்ணுறவனுங்க. அந்த காலையில் எழுந்திரிச்சு ராத்திரி சாவரால் அவனுக்கு சம்பளமே கொடுக்க மாட்டானுங்க, ஏமாத்துறானுங்க. ஸோ இப்படிப்பட்டவர்கள் எல்லா துறையிலும் இருக்கான். அழியணும். நோ ராங் விதவுட் அ ரெமெடி. தீர்வு இல்லாத தவறுகள் இல்லை. நண்பட மியூல்டனிஸ் இஸ் ஃபேமிலி. கோவர்களி குடும்பத்தை மறுக்கும். நண்பர் த பிரேவ் டிசர்வ் த ஃபேர். அழகை அடையும் தகுதி வேறனை தவிர வேறு யாருக்கு? அறிவுரை போல இலவசம் வேறு ஏது? நத்திங் ஷாப்பின்ஸ் ஷைட்டில் லாக்க அணுவே. பொறாமை கண்பட்டால் பொல்லாதது வளையும். Nothing should be done in haste but grip and feel. அடிப்படை தவிர எதெல்லாம் அவசரம் கூடாது. Novelty always appears handsome. புதுமை எப்போதும் அழகாய் தோன்றும். Nothing so bad but it might have been worse. தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிற்று. Nothing so much worth is a mind well educated. கல் மனம் போல் பொல்லா பிள்ளை கற்ற மனம் போல் நற்பேறு ஏழை. Nothing succeed like success. வெற்றி போல் காண்பது வெற்றி வேறில்லை.